உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி பலகாரங்கள் வகையில் நமக்கு ரொம்ப பிடித்தமான கார பூந்தி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே எப்படி செய்யணும் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நம்ம சேனலில் 10 கிலோ மிக்சர் எப்படி செய்கிறதுனும் பெப்பர் பூந்தி எப்படி செய்கிறதுனும் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கார பூந்தி ரொம்ப ஈஸியாக செய்கிறது எப்படின்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்குறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். கார பூந்தி செய்ய தேவையான பொருட்கள்: 1 கிலோ கடலை மாவு, 200 கிராம் அரிசி மாவு, தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 கிலோ நிலக்கடலை, சிறிதளவு கருவேப்பிலை, பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயில். நம்ம கார பூந்தி செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்க கடலை மாவை இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவு கடையில் வாங்கினதாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது வீட்லேயே நம்ம அரிசி கழுவி ஊற வச்சு காய வச்சு அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்தது நம்ம இது காரத்துக்கு தேவையான அளவு, இப்போ 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைக்கரண்டி ஆயிலும் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மிளகாத்தூளும் உப்பும் வந்துட்டு நம்ம பூந்தி போட்டதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் தூவணும். இப்போ இந்த பூந்தி கலவா மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ வந்துட்டு இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் மாவு. அதனால் இப்படி கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கரண்டியெல்லாம் போட்டு கலக்கும்போது அந்த கட்டி விழுகும். நம்ம இந்த மாதிரி விஸ்க் ஒன்று வச்சு கலக்கும்போது இந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வரும். இப்போ நம்ம பூந்தி போடுறதுக்காக இந்த பூந்தி தேய்க்கிறதுக்குன்னு இந்த கரண்டி இருக்குது. இந்த மாதிரி கிடைக்கும், ஜல்லி கரண்டி மாதிரி. ஏன்னா இந்த பூந்தி போடுறதுக்காக கொஞ்சம் விளிம்பு அதிகமாக இருக்கும். இந்த இதில் மாவு ஊற்றி நம்ம தேய்ச்சோம்னா பூந்தி நல்லா வரும். அப்படி இல்லை, இந்த கரண்டி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஜல்லி கரண்டி இருந்தாவோ, இதில் சில்வரில் கூட இருக்கும், இந்த மாதிரி கரண்டியும் இருக்கும். எதில் வேணாலும் நீங்கள் பூந்தி போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியை எண்ணெயில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். மாவு வந்து இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும். நம்ம தோசை மாவு பதம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கரைச்சிட்டோம்னா பூந்தி நல்லா வரும். நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து பூந்தியெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த இதை மாவை வலிச்சு விட்டுறணும். அப்போ தான் அடுத்த தடவை போடும்போது பூந்தி நீள் நிலமாக வராமல் மொட்டு மொட்டாக வரும். செவந்துருச்சு. இப்போ இந்த பூந்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சுக்க முடியும். பலகாரங்கள் அதாவது எனக்கு செய்யவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த வெறும் கடலை மாவு, அரிசி மாவு இது மட்டும்தான் கலந்துட்டு நம்ம இந்த ஜல்லிக்கரண்டியில் தேய்ச்சோம்னா பூந்தி ரெடி ஆயிரும்.
நான் வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த பூந்தி செய்வேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் மாடியில் பார்த்திங்கன்னா நிறைய காலையில் அந்த காலை நேரங்களில் வந்து காக்கா நிறைய வந்து உட்காரும். அதுக்கு ஏதாவது நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது போட்டோம்னா அது வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து பூந்தி தான். நானும் நிறைய போட்டு பார்த்துட்டேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த பூந்தி போடும்போது ரொம்ப நிறைய ஒரு 10 காக்கா வந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் 50, 60 காக்கா வரும். இந்த பூந்தி போட்டால் மட்டும்தான் நிறைய வந்து விரும்பி எடுக்கும். அதனாலேயே நான் என்ன பண்ணுவேன், வாரத்துக்கு ஒரு நாள் இதை வந்து செஞ்சு வீட்டில் வச்சுக்குவேன். அப்பப்போ காலையில் நேரங்களில் கொண்டே காக்காய்க்காக போடுவேன். அதுக்காகவே நான் செய்வேன். இப்போ தீபாவளி டைமில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, அதாவது ரொம்ப கஷ்டமானது எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இந்த கார பூந்தி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பூந்தியெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. அதுக்கு அடுத்தது எடுத்து வச்சுருக்க நிலக்கடலையை நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து பச்சை நிலக்கடலை, வறுத்தது வேண்டாம். இப்போ நம்ம வந்து பூந்தி பொரிச்சாச்சு, நிலக்கடலையும் பொரிச்சாச்சு. அடுத்தது கருவேப்பிலை. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் சூட்லேயே நம்ம பொரிச்சு வச்சுக்கலாம். கருவேப்பிலையை முன்னாடியே நம்ம கழுவி காய வச்சிடணும். அப்போதைக்கு நான் கழுவுனதுனால கொஞ்சம் அப்படி வெடிக்கிற மாதிரி இருந்தது. நம்ம முதலே பொரிக்க போகிறோன்னா கழுவி காய வச்சுட்டு அப்புறம் பொரிச்சோம்னா இந்த அளவுக்கு இதாகாது. இப்போ நம்ம பூந்தியெல்லாம் பொரித்து வச்சுருக்குறோம். அந்த பொரித்த பூந்தியை கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம பொரித்து வச்சுருக்க நிலக்கடலையும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து தனி மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே பூந்தியில் கொஞ்சம் காரம் போட்டிருக்கோம். இப்போ நிலக்கடலை போட்டிருக்கறனால அதுக்காக கொஞ்சமாக, அதுக்கடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சேர்த்துருக்க மிளகாய்த்தூள் உப்பும் எல்லாத்துலேயும் சேர்கிற மாதிரி இப்படி நம்ம குலுக்குனோம்னா எல்லா பக்கமும் சேர்ந்துக்கும். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய கார பூந்தி செஞ்சு முடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.